நம்ம இப்ப பார்க்க போற எக்ஸ்பெரிமெண்ட் 2F, ரைட்டா? 2F இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். நீ இன்வர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றத பார்த்திருப்ப. A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கோ. 1 by டிட்டர்மினன்ட் எப்படி போட்டா என்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்புறம் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? சோ நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். முதல்ல டிட்டர்மினன்ட், அப்புறம் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் உள்ள ப்ரொசீஜர்ஸ் பார்க்கணும். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்போஸுமே தேவைப்படும். ரைட்டா? இது எல்லாமே தேவைப்படும். ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டேன். ரைட்டா? சரி, இப்ப இன்புட் என்னது அப்படின்னு பார்த்தேன்னா மேட்ரிக்ஸ் இஸ் த இன்புட். இன்புட் எப்படி கொடுக்கணும்னு உனக்கு தெரியும். மேட்ரிக்ஸ்னாலே 2 டைமென்ஷனல் அரே, கண்டிப்பா 2 லூப் எழுதணும், டிக்ளரேஷன் பண்ணணும், இன்புட் கொடுத்துருவேன். ரைட்டா? சரி, இதுக்கப்புறம் இந்த டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன செய்யணும் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. இப்ப ஈஸியா நம்ம ப்ரோக்ராம் வந்து அட்ஜாயிண்ட்டுக்கும் இன்வர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியா எழுதலாம். இது புரிஞ்சுட்டு அந்த ஒரு இது புரிஞ்சுட்டுன்னா அந்த ஒரு டயக்ராம்ல நான் போட்டிருக்கேன்ல இது புரியும். ரைட்டா? இப்ப பாரு, நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் இதோட பொசிஷன்ஸ மார்க் பண்ணிருக்கேன். இது உனக்கு தெரியும். இது 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. மாதிரி இது 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். சரியா? அப்ப இந்த எலிமெண்ட் என்னது 0th ரோ, 0th காலம். இந்த எலிமெண்ட் என்னது 0th ரோ, ஃபர்ஸ்ட் காலம். இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தாச்சு. மேட்ரிக்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிரான்ஸ்போஸ், சிம்மெட்ரிக் வரைக்கும் பார்த்துட்டோம். ரைட்டா? இப்ப இந்த எலிமெண்ட் என்னது இது 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோல இருக்கிற 0th ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். இதை எழுதிட்டோம். இனிமே இதுக்கு டிட்டர்மினன்ட் நீ எப்படி கால்குலேட் பண்ணுவ அப்படின்னா என்ன பண்ணுவ, இந்த 1 எடுத்துப்ப, மல்டிப்ளைட் பை இப்படி விட்டுருவ, இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு 5 into 9 மேலேந்து எழுது. 5 into 9 மைனஸ் மேலேந்து எழுது 6 into 8. அப்புறம் என்ன பண்ணுவ, மைனஸ் நெகட்டிவ் சைன் போட்டு 2 into இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவ, மேலேந்து எழுது 4 into 9 6 into 7. 4 into 9 6 into 7 plus இந்த எலிமெண்ட் 3 into இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவ 4 into 8 minus 5 into 7. ரைட்டா? இதுதான் நீ கால்குலேட் பண்ண போற. சிம்பிள். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு அடுத்து இதையே தான் நான் வந்து அதோட பொசிஷன்ஸ் வச்சு எழுதுறேன். ப்ரோக்ராம் எழுதும் போது பொசிஷன் பை பொசிஷன் தான் நீ பார்க்க முடியும். ஸ்கேன் ஆஃப்னா முதல்ல இந்த எலிமெண்ட் 0,0 வந்து நீ ஸ்கேன் பண்ற. ஸ்கேன் ஆஃப் பெர்சன்டேஜ் டி ஏ ஆஃப் ஐ கமா ஜே அப்படின்னு எழுதுவ. ஐயோட மொத வேல்யூ 0, ஜேயோட மொத வேல்யூ 0. அப்ப இந்த பொசிஷன்ஸ் வச்சுதான் ஸ்கேன் ஆஃப், பிரிண்ட் ஆஃப் எல்லா ப்ராசஸும். அப்ப இந்த பொசிஷன்ஸ் வச்சு எழுதிக்கும். இந்த 1 எங்க இருக்குன்னு பாரு, ஏ ஆஃப் 0,0. இதை ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்திருக்கேன். இன்டு மல்டிப்ளைட் பை பிராக்கெட் இங்க இருக்கு. இந்த ஒரு பிராக்கெட் ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கேன். அப்ப பிராக்கெட். இந்த 5 எங்க இருக்குன்னு பாரு, 5 எங்க இருக்கு, ஏ ஆஃப் 1,1 மல்டிப்ளைட் பை 9 எங்க இருக்கு அப்படின்னு பாரு, ஏ ஆஃப் 2,2 மைனஸ் இந்த மைனஸ் சைனை போட்டுக்கோ. 6 எங்க இருக்குன்னு பாரு, ஏ ஆஃப் 1,2 மல்டிப்ளைட் பை இந்த 8 எங்க இருக்குன்னு பாரு, ஏ ஆஃப் 2,1 முடிச்சு. இதை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மைனஸ் இந்த மைனஸ் போட்டுக்கேன். இந்த 2 எங்க இருக்குன்னு பாரு, ஏ ஆஃப் 0,1 மல்டிப்ளைட் பை இந்த 4 எங்க இருக்குன்னு பாரு, இந்த காலம் இந்த 4 எங்க இருக்கு, இந்த ஏ ஆஃப் 1,0 இந்த பிராக்கெட் போட்டு இந்த 4க்கு பதிலா ஏ ஆஃப் 1,0 இன்டு ஆஸ்டிச் போட்டாச்சு. இந்த 9க்கு பதிலா என்ன எழுதணும்னு பாரு, ஏ ஆஃப் 2,2 இந்த 9க்கு பதிலா எழுதியாச்சு. மைனஸ் அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோ. 6 எங்க இருக்குன்னு பாரு, ஏ ஆஃப் 1,2 ரைட்டா, ஆஸ்டிச் மல்டிப்ளைட் பை 7 எங்க இருக்குன்னு பாரு, ஏ ஆஃப் 2,0. இதை க்ளோஸ் பண்ணு. இதை க்ளோஸ் பண்ணு. பிளஸ் 3 எங்க இருக்குன்னு பாரு, ஏ ஆஃப் 0,2 மல்டிப்ளைட் பை இது பிராக்கெட், இந்த இடத்துல இந்த பிராக்கெட்டை போட்டுக்கோ. 4 எங்க இருக்குன்னு பாரு, 4 எங்க இருக்கு, ஏ ஆஃப் 1,0
மல்டிப்ளைடு பை அதுக்கு அடுத்த எலிமெண்ட் என்னது 8 8 எங்க இருக்கு a of 2, 1 மைனஸ் 5 எங்க இருக்கு இந்த இருக்கு a of 1, 1 மல்டிப்ளைடு பை 7 7 எங்க இருக்கு a of 2, 0 இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இனிமே இந்த இத எப்படி மாத்திக்கிறோம்னா இங்க சைன் போடலைனாலே அது பிளஸ் தான் இதுவும் பிளஸ் இருக்கு அப்ப இதையும் நான் பிளஸ்ன்னு மாத்தணும் இந்த ஃபுல் இது இந்த இருக்குல்ல இந்த இவ்வளவு இத வந்து நான் பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா இன்னொரு ஒரு மைனஸால ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி இப்ப என்ன பண்ண போறோம் இத மைனஸால மல்டிப்ளை பண்ணுனேன்னா பிளஸ் ஆகும் பிளஸ் a of 0, 1 இது நெகட்டிவ் ஆயிடும் இது மைனஸால மல்டிப்ளை பண்ணினா இது நெகட்டிவ் ஆகும் இது பாசிட்டிவ் ஆகும் அப்ப என்ன செய்யணும்னா இது பாசிட்டிவ் ஆகுதா இப்ப இத முதல்ல எழுதிக்கோ பாசிட்டிவா இருக்கிறத முதல்ல எழுது ஏன்னா நெகட்டிவா இருக்கிறது ரெண்டாவது தானே இருக்கு இப்ப இது பாசிட்டிவ் ஆகுறதுனால நீ மைனஸால மல்டிப்ளை பண்ணும் பொழுது இது பிளஸ் ஆகும் இப்ப இத முதல்ல எழுது a of 1, 2 into a of 2, 0 மைனஸ் இத மைனஸால மல்டிப்ளை பண்ணி பிளஸ் ஆக்குன இத மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆகுது சோ முதல்ல எழுதிட்ட இத மைனஸால மல்டிப்ளை பண்ணும் பொழுது இது மைனஸ் ஆகும் ரெண்டாவது எழுதிக்கும் மைனஸ் a of 1, 0 a of 2, 2 இப்ப பாரு எல்லாம் ஒண்ணு போல இருக்கு இது ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு இந்த சைடு ஃபுல்லா பாசிட்டிவ் இது ஃபுல்லா நெகட்டிவா வந்துருச்சு ரைட்டா இனிமே இத என்ன செய்யணும்னா இதுல எப்படி எல்லாம் சிமிலரா இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு லூப்புக்குள்ள நீ எழுதணும் சரியா இப்ப நான் என்ன செஞ்சிடறேன் அப்ப ப்ரோக்ராம்குள்ள போயிடுறேன் சரியா ப்ரோக்ராம்குள்ள போகும்பொழுது ஒரு ஆன்லைன் சி கம்பைலர் ஓபன் பண்ணிக்குவோம் நெட் ஃபாஸ்டா இருந்தா டக்குன்னு முடிக்கலாம் சரியா சோ இப்ப நான் என்ன பண்ணணும் ஒரு மேட்ரிக்ஸ் இன்புட்டா கொடுக்கணும் அப்ப இன்ட் a of 5 cross 5 போட்டுக்கோமா போட்டுட்டு ரெண்டு லூப் எழுதுவேன் ij டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ண போறேன் நான் உன்னோட அப்சர்வேஷன்ல அதாவது ரெக்கார்ட்ல எல்லாம் எப்படி போட்டிருக்கேன்னா டிட்டர்மினன்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த இருக்குல்ல டிட்டர்மினன்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் ரைட்டா சோ இப்போ வந்து நம்ம டிட்டர்மினன்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஓகேயா அப்ப நான் என்ன பண்றேன் இது கொஞ்சம் சின்னதா இருந்தா டிட்டர்மினன்ட் ஸ்பெல்லிங் தப்பா விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சா நான் டீன்னு எடுத்துக்கலாம் சரியா டீன்னு எடுத்துக்குவோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல பார்ப்போம் இது வந்து ஆட் ஆகுது கண்டினியூஸா அடிஷன் ரிப்பீட்டட் அடிஷன் இதை ஆட் பண்ணி முடிச்சு இதை ஆட் பண்ணி முடிச்சு இதை ஆட் பண்ணும் அப்ப ரிப்பீட்டட் அடிஷன் வருதுனாலே இனிஷியலா d is equal to 0 ரைட்டா இப்ப இன்புட் கொடுக்க போறேன் அப்ப printf enter a matrix ரைட்டா /n ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்கறதுனால என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு லூப்ஸ் 2 dimensional அரேங்கிறதுனால for I is equal to 0 I less than 3 நான் 3 cross 3 வச்சுக்கலாம் I plus plus அதுக்கப்புறம் என்ன செய்யணும் for காலம்க்கு j is equal to 0 j less than 3 j plus plus ரைட்டா என்ன பண்ணுவ scanf percentage d comma ampersand a of ij போட்டுருவோமா ij செமிகோலன் இப்ப நீ ஒரு மேட்ரிக்ஸ கொடுத்தாச்சு இனிமே நீ என்ன பண்ணணும் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணணும் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்றது தான் இந்த டயக்ராம நம்ம பார்த்தோம் இந்த டயக்ராம்ல 3 டேர்ம்ஸ் இருக்கு 1 2 3 இந்த 3 டேர்ம்ஸையும் நான் ஒரு லூப்பை யூஸ் பண்ணி எழுத போறேன் சோ நான் என்ன பண்றேன்னா ஒரு லூப் எழுதிக்கிறேன் for I is equal to 0 ரோ மட்டும் எழுதலாம் நான் லூப் எழுதும் போது உனக்கு புரியும் டிட்டர்மினன்ட் எழுதும் போது ஏன் மேடம் எப்ப பார்த்தாலும் ரெண்டு லூப் எழுதுன்னு சொல்லிட்டு டிட்டர்மினன்ட்டுக்கு ஒரு லூப் எழுதியிருக்கீங்கிறத அந்த லூப் எழுதும் போது பார்த்தா உனக்கு புரிஞ்சிரும் less than 3 I plus plus ரைட்டா I plus plus இப்ப டிட்டர்மினன்ட் d is equal to d plus ஓகேயா d plus கூட்டிக்கலாம் எப்படி கூட்டுறோம் அப்படின்னா இங்க பாரு இந்த மூணையும் ஒரே டேர்ம் இந்த 3 டேர்ம்ஸ் இருக்கு ரைட்டா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் 3 டேர்ம் இருக்கிறதுனால I is equal to 0 1 2 3 டேர்ம் ரைட்டா
இப்ப இதெல்லாம் பாரு, இதுல என்ன இருக்கு? a of 0 அப்படின்னு இருக்கா? அப்ப இத என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல பாரு, a of 0 இத எழுதுறோமா? நான் எழுதுறேன், இதுல எழுதுறேன், அப்ப உனக்கு புரியும். a of 0 இந்த பாரு, நல்லா பாரு, இந்த இருக்குல்ல. எப்படி எழுதுனேன்னா, இந்த டேர்ம்லயும் a of 0 இருக்கு, இந்த டேர்ம்லயும் a of 0 இருக்கு, இந்த டேர்ம்லயும் a of 0 இருக்கு. அப்ப நான் 0 எழுதிட்டேன். இந்த டேர்ம்ல பாரு, a of 0 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த இருக்குல்ல, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, a of இதுக்கு உள்ள நான் என்ன எழுதணும்னு யோசிக்கணும். இதுல ஐயோட வேல்யூ இங்க பாரு, ஐயோட வேல்யூ 0. முதல்ல ஐயோட வேல்யூ 0. அப்புறம் ஐயோட வேல்யூ என்னன்னு ஆகும்? 1 ஆகும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ என்னன்னு ஆகும்? 2 ஆகும். அப்படித்தானே நான் லூப் எழுதியிருக்கேன். I is equal to 0 to 0, 1, 2 வரைக்கும் தான் வரும். less than 3 போட்டா. அப்ப இந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, I நான் போட்டேன்னா, முத தடவை 0, அப்புறம் 1, அப்புறம் 2. இது வருதான்னு பாரு. வருதா? இந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 1, இந்த டேர்ம் 2. அதுக்கப்புறம் என்ன போடணும்? ஒரு ஆஸ்ட்ரிச் போடுவோமா? ஆஸ்ட்ரிச் ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங் பிராக்கெட் போட்டுட்டு, இந்த ஓப்பனிங் பிராக்கெட் போட்டுட்டு, இதுக்குள்ள a of இந்த இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த இதுலயும் 1 தான் இருக்கு, இதுலயும் 1 தான் இருக்கு, இதுலயும் 1 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? a of 1, a of 1 காமா, அடுத்து என்ன எழுதணும்னு பாரு, இது ரொம்ப முக்கியம். இந்த பாரு, a of 1, 2, 0, a of 1, 2, 0 இப்படி இருக்கு ரைட்டா? சோ இந்த ஐயோட வேல்யூ 0, 1, 2 அப்படி வரும் ரைட்டா? சோ ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸ் கிராஸ் ஆகி போகுது. நான் பிரேக் பண்ணிட்டு அடுத்த வீடியோல இதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா?